ஏக்கர் ஒரு பெரிய குரூப் ஆஃப் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்துல ஸ்ரீராம் குரூப் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் யூனிட் கட்டுறதுக்காக அவங்க வந்து பிளான் போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இங்க வந்து அபார்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, இங்க இருந்து 3.5 கிலோமீட்டர்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, உரகடத்தோட பெல்ட். டைமலர் கம்பெனியா இருக்கட்டும், நிசான் கம்பெனியா இருக்கட்டும், இன்னைக்கு பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி இங்க வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மல்டிநேஷனல் கம்பெனில இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட், நல்ல ஒரு வீடு, என் பட்ஜெட் ஓரியண்டா வேணும்னு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு இந்த ஏரியா பக்கத்துல. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்றது புத்திசாலித்தனமா, வரதுக்கு முன்னாடி பண்றது புத்திசாலித்தனமா? ஆனா நம்ம நம்ப மாட்டோம். ஏன் தெரியுமா? எல்லாம் உங்களை மாதிரி நிறைய பார்த்தாச்சுப்பா. கரெக்ட் தான். நீங்க வண்டலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு சில லட்சத்துக்கு வாங்கியிருப்போம். இன்னைக்கு ஒரு சதுரடி 4000 ரூபா இருந்தா கூட வாங்குறதுக்கு தயாரா இருக்கும். நல்ல சொத்து கிடைக்க மாட்டேங்குது. 1500 ரூபாய்க்கு இருந்தா வாங்கிருக்கலாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் நிறைய பேருக்கு தெரியும். 15 கிலோமீட்டர் இங்க இருந்து 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்க போனீங்கன்னா. ஆனா இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பத்துல சதுரடி 4000 ரூபாய் 5000 ரூபாய் போகுது. அது காரணம் வண்டலூர் கிளாம்பாக்கத்தை பேஸ் பண்ணி தான். அப்ப ரோடு எங்கெங்கெல்லாம் பெருசா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ரோடு வசதி இருக்கோ, எங்கெல்லாம் பஸ் வசதி இருக்கோ, அந்த இடங்கள்லாம் 100% வளர்த்து உறுதி. எந்த மாற்றம் கிடையாது. எல்லாரும் சொல்ற விஷயம் தான். இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு போட்டு நாளைக்கே எதிர்பார்க்கவே கூடாது. குறைஞ்சது ஒரு 7 இருந்து 10 ஆண்டுகள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி இடங்கள்ல இன்னைக்கு நான் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா இன்னைக்கு ஓஎம்ஆர் 165 மடங்கு வளர்ந்துருக்குங்க. 17 வருஷம் சர்வேல 165 மடங்கு வளர்ந்துருக்கு. 120 மடங்கு வளர்ந்துருக்கு. இந்த சரி எடுத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அவுட்டர் சொல்ற இடம் 65 மடங்கு வளர்ந்துருக்கு. இது அவ்வளோலாம் தேவையில்ல. ஒரு 10 மடங்கு இது வளர்ச்சி கூட நீங்க 10 லட்ச ரூபா போடுற சொத்து நீங்க 10 வருஷத்துல வேண்டாம் 15 வருஷத்துல ஆனா கூட சரி 1 கோடி ரூபாய். அந்த பணம் நமக்கா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், ஒரு பெரிய சேஃப்டியை கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான முதல் காரணம். வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப ராசியானவன். என்கிட்ட வாங்குற சொத்து உண்மையிலே சொல்றேன், உங்களுடைய பரம்பரை சொத்தா மாறும். அதுதான் என்னுடைய பிரேரும் கூட. உருவாக்கக்கூடாது. நான் பிரேர் பண்றது அது ஒண்ணுதான். அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான பத்திரங்களை என் கையில கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கும் அந்த பிரார்த்தனை அமையணும்னு சொல்லி எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். என்னுடைய மன